அப்போஸ்தலனாகிய யோவான் சீஷனை பற்றின சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் மிக முக்கியமான ஒரு சீஷன் இந்த யோவான் சீஷன் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த யோவான் சீஷனின் சகோதரனின் பெயர் யாக்கோபு என்பதை வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த யோவான் சீஷன் 5 புத்தகங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் மற்றும் வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம். இந்த யோவான் சீஷனுக்கு வேதத்தில் இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்ற அடைமொழியும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இப்படியாக அன்பு சீஷன் என்று பெயர் பெற்ற யோவான் ஆரம்பத்தில் அன்பான சீஷனாக இல்லை, அக்கினி சீஷனாகத்தான் இருந்திருக்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போவதற்காக சமாரியா ஊரில் உள்ள கிராமத்தின் வழியாக போகும்போது அந்த ஊரார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போவதற்கான வழி கொடுக்கவில்லை. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில், நானும் எலியாவை போன்று வானத்திலிருந்த அக்கினியை இறக்கி இந்த மக்களை அழித்து விடலாமா என்று கேட்பதை பார்க்க முடிகின்றது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரன் ஆத்துமாக்களை அழிப்பதற்காக அல்ல, ஜீவனை கொடுப்பதற்காகவே இவ்வுலகத்திற்கு வந்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடிகின்றது. இந்த நிகழ்வு லூக்கா 9 அதிகாரம் 51 வாக்கியத்திலிருந்து 56 வாக்கியங்கள் வாசித்தால் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி அக்கினியை இறக்கி அழிக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டிருந்த யோவான் இயேசுவின் தாழ்மையை காட்சியை காணும்போது, அதாவது இயேசுவானவர் ஒவ்வொருவருடைய பாதத்தையும் கழுவின அந்த காட்சியை காணும்போது மற்றும் சிலுவையின் காட்சியை கண்ணார காணும்போது தன்னுடைய இதயத்தில் அன்பு இன்னதென்று புரிந்தார். அதன் நிமித்தமாக அவர் எழுதின 5 புத்தகங்களிலும் அன்பு என்ற வார்த்தை 65 முறைக்கும் மேற்பட்டு பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இப்படியாக அக்கினி இறக்கி அழிக்க வேண்டும் என்றிருந்த அக்கினி சீஷனான யோவானை அன்பு சீஷனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாற்றிவிட்டது. நாமும் அநேக நேரத்தில் அக்கினி சீஷன் யோவானை போன்றுதான் இருக்கிறோம். நம்முடைய இதயத்திலும் வெறுப்பு, கோபம், பெருமை, எரிச்சல், வைராக்கியம், வன்மம், அடிமைத்தனம் என்று எல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இதயத்தில் உள்ள தீய சிந்தனைகளை எல்லாம் மாற்றி அன்பு சீஷர்களாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்றைக்கு யோவானை அன்பு சீஷனாக மாற்றின அதே பரலோகத்தின் தேவன் நம்முடைய இதயத்தில் உள்ள அழுக்கையெல்லாம் மாற்றி அன்பு சீஷர்களாக மாற்றுவாராக. இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பதிவோடு உங்களுடன் இணைகிறேன். பகிர்வோம் இயேசுவை என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.